இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது. பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி பக்தர்களின் மனதில் இடம்பெற்ற முக்கியமான பக்தி திருவிழா. இந்த ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் நுழைதல் என்ற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி என்று வரும்பொழுது சொர்க்கவாசலை திறந்து வைப்பார்கள். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு அன்று மட்டும் திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் சேரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். இவ்வாறு புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வணங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும். அந்த விழா மார்கழி மாதம் தான் வருகின்றது. வைணவ தலங்களில் எல்லாம் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மார்கழி 26ஆம் தேதி, அதாவது 10/1/2025 அன்று வருகின்றது. மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அதே மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வழிபாட்டில் மனநலமும் உடல் நலமும் சீராகின்றது. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி பெருகும், வருங்காலம் நலமாகும். மேலும் இந்த மார்கழி 15ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கிறார். மார்கழி 17ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கிறார்கள். ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற செவ்வாய் சனியை இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்றார். இது போன்ற நிகழ்வுகளால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விசேஷகரமான மாற்றங்கள் வெகு அற்புதமாக நிகழும். மிக கடுமையான கெடுபடுகளில் இருந்து விடுபட்டு தைரியமாக நடைபோட இருக்கின்றீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து 12ஆம் வீடான விரயஸ்தானம் வரை கிரகங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. எதிர்ப்பு ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் நீச நிலை அடைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் இந்த மாத பாதி வரை நிற்கப் போகின்றார். இதனால் மனதில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கரைபுரலும். மாதம் துவங்கி 2வது வாரம் 4வது தினத்திலிருந்து உயர்வுகள், மாற்றங்கள், பொருளாதார உயர்வுகள் என காத்திருக்கின்றது. உங்கள் குடும்பத்திற்குள் இனிமைக்கு குறைவில்லை. விருந்தினர் உறவுகள் கூட்டம் அதிகரிக்கும். சுபகாரிய சம்பவங்கள் நடைபெறும். எதிர்கால உயர்வு பொருட்டான விஷயங்கள் மிக நேர்த்தியாக நிறைவேறும். ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு இடமில்லை.
இல்லை, அனாவசிய செலவுகளும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சேமிப்பு அதிகரிக்கும். உபரி வருமானம் முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணை உடனான சச்சரவுகளுக்கு இனிமையான தீர்வு கிடைக்கும். உத்தியோகம் பதவி விஷயங்களில் நீங்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் துவக்கத்திற்கான முயற்சிக்கின்ற காரியங்கள் சட்டென முடியும். இந்த மார்கழி மாதம் 3வது வாரத்தில் வெளியூர் வெளிநாட்டு தொழில் துவக்க திட்டங்கள் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமீப மாதங்களாக 3ஆம் நபர்களால் ஏற்பட்டு வருகின்ற பிரச்சனை இந்த மாதம் முதல் வாரம் முடிவதற்குள்ளேயே முடிவிற்கு வரும். மிருகசீர நட்சத்திரம் நிலம் இருபாளருக்கும் புதிய நட்பு மற்றும் பெண் வர்க்கத்தார் வகைகளில் கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திர இளம் இருபாளருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். எதிர்பாராத பணம் பொருள் வரவுகளும் சாத்தியமில்லாத விஷயங்களில் வெற்றியும் பயண சாதகங்களும் இருப்பிட மாற்றங்கள் குறித்த நன்மைகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் புதிய சொத்து வாங்குகின்ற நடவடிக்கைகளில் அதிர்ஷ்டகரமான அனுகூலம் உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் பலம் பெற்றிருக்கின்றார். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகின்றது. நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். சென்ற மாதத்தை காட்டிலும் சிறப்பான பலன் கொடுக்கும் மாதம் இந்த மாதம். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரனையும் பார்க்கிறார். 6-11க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுக்கிரனை பார்ப்பதால் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். பெண் வழி பிரச்சனைகள் அகலும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிந்து வருத்தத்தை போக்கும். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவதால் குடும்ப ஒற்றுமை குறையலாம். குடும்ப சுமை அதிகரிக்கலாம். சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கட்டிடம் கட்டும் பணி பாதியில் நிற்கலாம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யாமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரம். உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஊதிய தொகை இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் புதன் சப்தம ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் இது ஒரு யோகமான மாதம். வருமானம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை கேட்டும் கிடைக்காத சம்பள உயர்வு இப்பொழுது தானாக கிடைக்கும். தலைமை அதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். மேலும் கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு இந்த மாதம் முழுவதும் வக்ரமும் அடைகிறார். அவரது பார்வை சனியின் மீது பதிகிறது. உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று 8க்கு அதிபதியான சனியை பார்ப்பதால் இந்த காலத்தில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறும். அது நல்ல காரியமாகவே இருக்கும். இடமாற்றமும் உத்தியோக மாற்றமும் எதிர்பார்த்தபடி அமையும். கடன் சுமை குறையும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கலைஞர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்க நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதனை தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள். பணவரவு திருப்தி தரும். இந்த மிதுன ராசி விவசாயிகளுக்கு உற்பத்தி சார்பில் எண்ணற்ற பெரிய லாப வரவுகளை அடையக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். கலைஞர்களுக்கு பல ஆண்டு கனவு ஆச்சரியப்படும்படி நிறைவேறப் போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்கட்சி வகையில் ஏற்பட்டு இருக்கின்ற அனாவசிய மன உளைச்சல்கள் விலகிவிடும். அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவோணம், பூராடம், மகம், பூசம், உத்திரம், சுவாதி, சதயம், கேட்டை, மிருகசீரிடம், அனுஷம், பரணி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 20, 22, 23, 25, 27, 29, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2, 4, 6, 8, 10, 12, 13. இந்த மாதம் புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தாமரை மலர் மாலை சாற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையை வழிபடுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும்.